அம்மாவே ஃபஸ்ட்டு திட்டினாங்க, ஏன் குவிட் பண்ணிட்டு பேங்கிங் போகிறேன்னு கேட்டாங்க. ஒரு வருஷம் சும்மா தான் இருக்கணும், ஸோ ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. என் பேர் கார்ல் மார்க்ஸ். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். சென்னையில் மாதாவரமில் இருக்கேன். ஸ்கூலிங் வந்து பெரம்பூரில் கல்கி ரங்கநாதன் மான்ஃபோர்ட் அங்கே தான் படித்தேன். காலேஜ் வந்து இங்கே நுங்கம்பாக்கம் லயோலா இகேம் காலேஜ், அதில் இன்ஜினியரிங் காலேஜ் அதில் படித்தேன். பேங்க் எக்ஸாம் வந்து இப்போ எழுதின எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து RRB கிளர்க் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு போய் லாஸ்ட் இயரே வந்து SBI PO அண்ட் IBPS PO இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அது எடுக்கும்போது நான் வந்து அங்கே வெறும் ரீசனிங் அண்ட் குவான்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, இங்கிலீஷ் கிடையாது. ஸோ நான் ரீசனிங் குவான்ஸில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ரீசனிங்கில் வந்து மிஸ்லேனியஸ் பார்ட்ஸும் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து தனியாக டைம் எடுத்து போட ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு டெஸ்ட் நான் போடும்போது அது வந்து ரீசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், அடுத்த டெஸ்ட்டு போடும்போது மிஸ்லேனியஸும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எது கஷ்டமாக இருந்தாலுமே அங்கே போயிட்டு கொஞ்சம் கோப்பப் பண்ணிக்க ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி குவான்ஸ் வரும்போது எல்லா DI சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் குவாட்ரட்டிஃபிகேஷன் வந்து எல்லாம் கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேராக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக எல்லாமே அட்டென்ட் பண்ணோன்னா அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து போடணும்னு இருந்துச்சு. ஸோ வந்து நான் டெய்லியுமே 10 அப்ளிகேஷன் டாபிக்ஸுமே வந்து ஒரு சம்மாக சால்வ் பண்ணி பார்ப்பேன். வேர்ட் தனியாக அந்த எல்லா டாப்பிக்குமே ஒரு 2 சம் போட்டு பார்ப்பேன். ஸோ அந்த எக்ஸாமுக்கு போகும்போது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அது போட்டு பார்க்குறதுக்கு. இப்படி தான் அப்ளிகேஷன் தனியாக போட்டுச்சு. ஈஸியான சப்ஜெக்ட்னா நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. டஃப்னா எனக்கு பெர்முடேஷன் காம்பினேஷன் இப்போ வரைக்கும் வராது, அண்ட் மென்சுரேஷன் என்னன்னு கூட தெரியாது சரி இப்போ வரைக்கும், ரெண்டுமே சுத்தமாக வராது. ரிசல்ட் ஆப்வியஸ்லி அம்மா அப்பாவுக்கு தான். ஆனால் ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவுக்கு, அப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரேஸ்லேருந்து என் கூட படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் போன வருஷம் வரைக்கும் ஜாப் போயிட்டு இருந்தேன். அதை குவிட் பண்ணிட்டு வரும்போது எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த இயர் படிக்கிறதுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது லைக் பேக் போன், அது ஃபுல்லாகவே கூட இருந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு எதெல்லாம் வராதோ அதெல்லாம் கரெக்டாக ஹெல்ப் பண்ணாங்க. எக்ஸாம் அப்புறம் ரொம்ப டீமோட்டிவேட்டாக இருக்கும்போது ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவே ஃபஸ்ட்டு சொன்னாங்க, ஜாப் குவிட் பண்ணால் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக ஓகே பார்த்துக்கலாம் விட்றான்னாங்க. அம்மாவே ஃபஸ்ட்டு திட்டினாங்க. நான் 3 இயர்ஸ் ஜாப் போயிட்டு இருந்தேன், அதுலேயே ஏதாச்சும் பார்த்துருக்கலாம், இல்லைனா சாஃப்ட்வேர் அந்த மாதிரி என்ன போயிருக்கலாம், ஏன் குவிட் பண்ணிட்டு பேங்கிங் போகிறேன்னு கேட்டாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமா நிறைய சொன்னாங்க, சார் பேங்க் ஒரு வருஷம் சும்மா தான் இருக்கணும், ஸோ ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் மெயின்ஸ் எழுதி ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணதால் ஓகே நம்பி அனுப்பிச்சாங்க. சரிவா ட்ரை பண்ணி பார்க்கலாம், 1 இயர் தான் டைம், அதுக்குள்ளே ஏதாச்சும் வேலைக்கு போயிடு, இதுதான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அண்ட் ஹோப் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு சார். அதுமாதிரி கொஞ்சம் வீட்டில் எல்லாமே இப்போ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வர எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே சரின்ட்டாங்க. பட் ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து சரி எதுக்கு இத்தனை வயசு ஆகிட்டும், பையனை 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டாங்க, இவ்வளோ 25 கிட்ட ஆக போகுது, இப்போ போய் பையனை போய் படிக்க விடுறேன்னு சொன்னாங்க. அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வர எங்கள் வீட்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்களை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பையன் எல்லா ரிசல்ட்டுமே கிளியர் ஆகுது, ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கான், இஸ் ஆன் கரெக்ட் ரைட் ட்ராக் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க சார். சார் நான் வந்து இப்போ லாஸ்ட் வீக் தான் ரிசல்ட் வந்துச்சு. Jan 1 அன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு. எனக்கு Jan 1 அன்றைக்கி FCA எக்ஸாம் வந்துச்சு சார். கரெக்டாக நான் எக்ஸாம் சென்டரில் போயிட்டு இறங்குறேன். அதுக்கு உள்ள ரிசல்ட் நான் பார்க்கல சார். நான் ரிசல்ட் பார்க்காம 10 o'clock ஸ்லாட், ஸோ நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு பார்க்கலாங்க இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே பார்த்துட்டு குரூப்பில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு யாருக்குன்னா சொல்லணும்னு இருந்துச்சு சார். ஆனால் அதுக்கு முந்தின நாள் நியூ இயர் என்னன்னா எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வீட்டில் தூங்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஃபோன் பண்ண, அவங்களும் எடுக்கல. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணலாம், டைம் ஆச்சு, எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிட்டு வந்துட்டு தான் சார் எல்லாருக்குமே சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம ரேஸ்லேருந்து ஃப்ரெண்ட் ஒரு அங்கே இருந்தாங்க, எக்ஸாம் வந்தாங்க, அவங்ககிட்ட ஃபஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தான் சார் ஃபஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னேன். இதுக்கு முன்னாடி நான் வரும்போது நான் பெருசாக ப்ரிப்பேர்லாம் பண்ணல சார். ஏன்னா எனக்கு ஒர்க் முடிச்சுட்டு நான் கரெக்டாக இருக்கும் சார். ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கு தான் சார் கரெக்டாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அந்த மெயின்ஸ் எப்படி கிளியர் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது சார். போன வாட்டி நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல, எதுவுமே படிக்கல. ஸோ எப்படி கிளியர் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறமா தான் இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு சார். மெயினாக குவான்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி எனக்கு போடவே வராது, ஐ வாஸ் டூ பேட் இன் இட். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தாரகேஷ்னு சார் இருப்பாங்க, அவங்க தான் வந்து குவான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அவர் சொல்லி கொடுத்து தான் சார் பேஸாக வச்சுட்டு இருந்தேன். அவர் எப்படி சொன்னாரோ இப்போ நான் சால்வ் பண்ணுறது வந்து அவர் எப்படி போகிறாரோ அந்த மாதிரி தான் சார் சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் சார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு தாரகேஷ் சார் கிளாஸ் நடத்துனது.
அதுக்கப்புறம் குவான்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து எப்படி எக்ஸாமுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுன்றது எல்லாமே எனக்கு இப்போ தான் சார் தெரிஞ்சுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கிடச்சாங்க சார். ஃபஸ்ட்டு நான் தனியாக படிப்பேன். எக்ஸாம் எதாவது எழுத போனேன்னா கூட யார்கிட்டையும் எதுவும் பேசலாம்னு சார். எக்ஸாம் எழுதி நான் பாட்டு வந்துடுவேன். அது நல்ல அட்டெம்ப்ட் இல்லையா, இல்லை இவ்வளோ போட்டால் போதுமா, இல்லை இவ்வளோ தான் ஆவரேஜ் அட்டெம்ப்டா, ஸ்லாட் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா எதுவுமே தெரியாது சார். யார்கிட்டையும் பேசக்கூட முடியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமே எனக்கு எல்லாருமே ரொம்ப இப்போது எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வேறு அது படிக்கவே தெரியாது. கூட இருக்க பசங்க கரண்ட் அஃபேர்ஸ் படித்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மேட் பண்ணேன் சார். அந்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். மெயினாக ஒரு 5 பேர் இருக்காங்க சார். பிரபு கௌதம், சுபாஷ் பூபதி, சூர்யா, அப்புறம் புனிதா, அஞ்சலி நாயர். இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க சார். நான் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கூடவே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எல்லாருமே ஒன்றா தான் படித்தோம். இந்த நல்லா போய்ட்டுருக்கு சார். அதுதான் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. இந்த எனக்கு படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சு. கூட படிக்கிறதுக்கு வந்து கம்பெனி யாருமே இல்லாமல் இருந்துச்சு. அது ரெண்டுமே ரேஸ் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிச்சு சார். ஃபேவரட் மென்டார் வந்து எனக்கு மென்டார் சொன்னேன் நான் மேக்ஸிமம் தாரகேஷ் சார்கிட்ட தான் சார் எல்லாமே கேட்பேன். ஸோ ஃபேவரட் மென்டார் எல்லாமே அவர் தான் சார். அவர்கிட்ட கேட்குறது, அவர்கிட்ட பேசுறது. அப்புறம் சுமித்ரா மேம் இருப்பாங்க சார், ரீசனிங் இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாமே கேட்பேன் சார். இவங்க 2 பேர் தான் சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட எப்போ போய் டவுட் கேட்கணும், கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது கூட போயிட்டு வெயிட் பண்ணி டவுட் கேட்டுருவோம் சார். அப்போ கூட பொறுமையாக இருந்துச்சு இதனமாக சொல்லுவாங்க சார் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து குவான்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து நம்ம இதுலேருந்தே போட்டுருந்தோம். ஃபிலிம்ஸ் போடும்போதே குவான்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து மெயின்ஸ் லெவலில் போட்டு பழகிட்டோம். ஆனால் வந்து இது வரல சார். எங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் மெயினாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஒரு 5 இயர்ஸ் கிட்ட படிச்சேன்னா இது 80% ஆஃப் த டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் ஒதுக்கிட்டேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக படிச்சு, ஏன்னா அது பேசிக்லேருந்தே தெரியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா படிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரீசனிங்கும் குவான்ஸ் வந்து டெஸ்ட் போடும்போது போட்டுருக்கேன் சார். டெஸ்ட் போடும்போது குவான்ஸ் ரீசனிங் பார்த்துட்டு அதில் மட்டும் தனியாக அனலைஸ் பண்ணும்போது ரீசனிங் குவான்ஸ் பார்ப்பேன். மற்றபடி ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் படிச்சுட்டு இருந்தோம். ஒரு வேர்டில் சொன்னால் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார். ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எனக்கு என்விரான்மெண்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். எல்லாருமே படிக்கும்போது சரி நான் இப்போ கொஞ்ச நேரம் நான் வேறு ஏதாச்சும் விளையாடிட்டு இருந்தாவோ இல்லை ஃபோனில் எதாவது பார்த்துருந்தாவோ எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்களாம் படிக்கிறத பார்த்து அதுக்கு பயந்தே படிக்க ஆரம்பிச்சிடும் சார். ஸோ என்விரான்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. யாராச்சும் மென்டார் யாருனே தெரியாது சார். நடந்து போவாங்க, சும்மா கூப்பிட்டு டவுட் கேட்டால் கூட சொல்லிட்டு போவாங்க சார். அந்த மாதிரி தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு சார்.